காற்று செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிற்கிணங்க விருதுநகர் மாவட்டம் தாக்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவில்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,50,000 மதிப்பீட்டில் புதிதாக வீடு கட்டுவதற்கான ஆணைகளை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குழுவிலும் 26 பயனாளிகளுக்கு பணி தொடக்க ஆணை வழங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாகவும் 3000க்கும் மேல் அதிகமான பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஆணைகளை வழங்கியிருக்கிறோம். அதைவிட மிக முக்கியமான ஒன்று, மாநிலத்திலேயே நமது மாவட்டத்தில் தான் இந்த திட்டத்திற்கு ஒரு அதிகமான தேவை இருக்கிறது. ஏனென்றால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் வருவாய்த்துறையினுடைய உயர் அலுவலர்களிடத்தில் பல்வேறு தளர்வுகளை பெற்றுத்தந்து கடந்த ஆண்டு மட்டும் நமது மாவட்டத்தில் சற்றேறக்குரிய 45,000 பட்டாக்களை மாநிலத்திலேயே அதிகமாக வழங்கியிருக்கிறோம். தற்போது கூட அடுத்த மாதம் நடக்கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பட்டாக்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அதிகமான பட்டாக்களை வழங்கக்கூடிய நேரத்தில் நிலம் இல்லாத, வசிப்பதற்கு வீடு கட்டுவதற்குரிய வீட்டுமனை பட்டாக்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பட்டாக்கள் பெறக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆணைகளை வழங்க வேண்டும். எனவே நிறைய பட்டாக்களை வழங்குவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவர்கள் குடியிருப்பதற்குரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கூடுதலான எண்ணிக்கைகளை பெற்று நாம் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் விரைவாக ஆணைகளை பெற்று உரிய காலகட்டத்திற்குள் நீங்கள் நிச்சயமாக கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரராக இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் தலைமையவர்கள் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாயிலே வீடு கட்டுவதற்குரிய அனுமதியை உங்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள். தளபதி அவர்கள் தமிழ்நாடு அரசிலிருந்து உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களை வீடு கட்டுவதற்கு, உங்களை மகிழ்ச்சியோடு வீடு கட்டி வாழ்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஆணை வழங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்களை சந்தித்து நேரடியாக இந்த அரசாங்கம் உங்கள் அரசாங்கம், இந்த அரசாங்கத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களை சார்ந்தே இருக்கும். உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் 2010 தான் முதல்ல ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 2000 பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் குடியிருக்க இடம் கொடுத்தார்கள். 2000 கிராமங்களில் நக்கப்புறம் போக்கு காலியாக இருந்த இடங்களில் நீங்கள் குடியிருப்பதற்கு அவை பட்டா போட்டு 2000 கொடுத்தார்கள். மீண்டும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2010 முதலமைச்சர் வராது வந்து பார்க்கிறார். நம்ம இடம் கொடுத்தோமே, அந்த இடத்துல வீடு கட்டாதா இல்லையா அப்படின்னு கலைஞர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வீடு கட்டல. வீடு கட்டாத காரணம் என்ன? கையில் பணம் இல்லை. வீடு கட்டாமல் இருந்தாங்கன்னு சொல்லி 2010 கலைஞர் வீடு கட்டும் திட்டம் 2000 இடம் கொடுத்தாரு. 2010 கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சொல்லி அப்போ திட்டத்தை கொடுத்தாரு. கலைஞர் கொடுத்தாரு. 2010க்கு முன்னால நம்ம முதலமைச்சர் வந்தார். அவன் அப்போ ஆரம்பிச்சது இடம் கொடுத்தது, நடுவில் வீடு கட்டது. இன்னைக்கும் பார்க்கிறாரு குடிசை இல்லாத தமிழ்நாடு இருக்கணும். கலைஞருடைய கனவு குடிசை இல்லாத தமிழ்நாடு. அதுக்காக தான் இந்த திட்டத்தின் பேரை பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம். கலைஞர் கண்ட கனவை இந்த வீடுகள் மூலமாக நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம்.
குடிசே இல்லாத தமிழ்நாடு இருக்கிறது நம்ம சொல்லி 2030க்குள்ள 8 லட்சம் பேருக்கு உங்களுக்கு ஆளுக்கு 3 லட்சம் பேருக்கு வீடு வைக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். குடிசை இல்லாத ஒரு தமிழ்நாடு எல்லாரும் கட்டணத்தில் இருக்கும். இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக செய்கிறார்கள். உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதை வேகமாக கட்டி நீங்க வீட்டுக்கு பாதுகாச்சுங்க. பாதுகாக்கும் போது எங்களை கூப்பிடுங்க. நானும் எம்எல்ஏ வர்றோம், கலெக்டரை கூப்பிடுறோம். பாதுகாச்சுங்க. பாதுகாச்சுக்கிற வரப்போ நாங்கள் சும்மா வர மாட்டோம், வெளியில் தான் வரும். பெருமையோட வருமானாங்க, சும்மா போனாலே வெளியே வருவதில்லை. பாதுகாக்கப்போ கூப்பிடும்போது உங்களை கௌரவப்படுத்திட்டு தான் வருவோம். என்ன காரணம்னு சொன்னால் இது நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்த